கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை அவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். ஆமென். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உமது வசனம் என் வழிக்கு வெளிச்சமாகவும் என் பாதைக்கு தீபமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது வழி தவறி போகிற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். வழி தவறி போகிற மக்களுக்கு வெளிச்சம் இன்றைக்கு காணப்படுகிறதில்லை. நடக்கிற மக்களுக்கு தீபம் காணப்படுகிறதில்லை. தீபம் வெளிச்சம் இரண்டும் ஒன்றுதான். நம்மோட வாழ்க்கையில் நாம் நடக்கும்போது நமக்கு வழிகாட்டியாக வெளிச்சம் இருக்க வேண்டும். அந்த வெளிச்சம் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு. நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அருமையான தேவ ஜனங்களே, நாம் நடக்க வேண்டிய வழிக்கு, நாம் நடக்க வேண்டிய தூரத்துக்கு நமக்கு வழிகாட்டியாக ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு வழிகாட்டுவார். அந்த வழியிலே நாம் நடக்கும்போது, அந்த வழியில் நாம் நடந்து செல்லும்போது மெய்யாகவே நாம் தேவனிடத்துக்கு போகுவோம். ஏதோ வேறு வழியில் நாம் கடந்து போகும்போது நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு வேறு வழியில் கடந்து போய்விடுவோம். நமக்கு வழிகாட்டியாக தேவனோட வசனம் இருக்கிறது. அது வழிக்கு வெளிச்சமாகவும் பாதைக்கு தீபமாகவும் தேவனோட வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது. அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு அந்த வழியில் நாம் நடக்கும்போது மெய்யாகவே நாம் இடறி விழ மாட்டோம், வழி தவறியும் போக மாட்டோம். ஆமேன். அல்லேலூயா.